ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் சேம் மெத்தடு நேமை வச்சு டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்டை வச்சு பாஸ் பண்ணோம்னா அது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னோம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதான் பார்த்தோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நேம் மெத்தட் நேம் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு சொன்னோம். அதில் நிறைய டைப்ஸ் பார்த்தோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் மெத்தட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட் இன் C++. ஸோ இதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். வாட் இஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்? ஸோ எப்படி நீங்கள் மெத்தட் நேமை வச்சு டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் வச்சு ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூசிங் ஆப்ரேட்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் பிஹேவியர் ஆஃப் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணோம்னா அதை தான் நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ், மைனஸ், ஆஸ்ட்ரிக், ஸ்லாஷ், பர்சன்டேஜ் சிம்பிள், கிரேட்டர் தன் ஆர், லெஸ் தன் ஆர், ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், இது மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. லாஜிக்கல், ரிலேஷனல், அசைன்மெண்ட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ளஸ்க்கான ஆப்ரேஷன், அதாவது அடிஷன் ஆப்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஸோ இதைத்தான் வந்து நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டிங் ஓவர்லோடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸுக்கான மெத்தடை தான் உள்ளே ஸ்பெசிஃபை பண்ணணும். அடிஷன் அப்படிங்கிறதா ரெண்டு ஆப்பரன்ஸை பிளஸ் ஆப்ரேட்டர் மூலமா நீங்க என்ன பண்றதுன்னா பிளஸ் ஆப்ரேஷன் பண்றதுக்காக மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். அது தவிர நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வேற மெத்தட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்க அதுல வந்து சி அவுட்ல ஒரு மெத்தடோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்ல முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ அதை தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இட் டஸ் நாட் அலோவ் ஆல்டர் மீனிங் ஆஃப் த ஆப்ரேட்டர்ஸ். இட்ஸ் ஒன்லி என்ன பிளஸ்ன்னு இருந்துச்சுன்னா பிளஸோட ஆப்ரேஷன் என்னவோ அதை தான் பண்ணும். ஸோ இதுதான் பில்டின் டைப்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ இதுல முக்கியமா என்ன அப்படின்னா நம்ம வந்து சில விஷயத்தை சேஞ்ச் பண்ணவே முடியாது ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்ல. ஒன்னு என்னன்னா நம்பர் ஆஃப் ஆப்பரன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆப்பரன்ஸ் இருக்கணும். பிளஸ்னா ரெண்டு ஆப்பரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும், ஏ பின்னு ரெண்டு இருந்தே ஆகணும். ஸோ அதே மாதிரி ஷிஃப்ட்னா ரெண்டு ஆப்ரேட்டர் இருந்தாகணும். இந்த மாதிரி ஸோ நமக்கு கண்டிப்பா ஆப்ரேட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆப்பரன்ஸ், நம்பர் ஆஃப் ஆப்பரன்ஸ் இருந்தாகணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது இப்போ நீங்க என்ன ஆப்பரன்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த டேட்டா டைப் மெத்தட் தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ்ன்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்கை நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடாது. பிளஸ்ன்னு கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணணும், இன்டீஜர் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட், எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே கொடுக்காம இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிரசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி இப்ப நம்ம இதுல வந்து மாறாதது என்ன அப்படின்னா, இட் ஷுட் நாட் சேஞ்ச் என்ன அப்படின்னா மீனிங் ஆஃப் த ஆப்ரேட்டர் கண்டிப்பா மாறவே மாறாது. இப்போ பிளஸ்னா பிளஸ் மட்டும்தான், அது வந்து அடிஷன் தான் பண்ணும், சப்ராக்ஷன் மெத்தட் அதுல பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி டேட்டா டைப் அண்ட் ரெசிடென்ஷியல் வேல்யூ கண்டிப்பா டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணவே வேணும். ஸோ அதே மாதிரி இதுல ரைட் சைடு வேல்யூ அண்ட் லெஃப்ட் சைடு வேல்யூ ஆஃப் ரிசல்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆப்ஜெக்ட்னும் ரைட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம பேராமீட்டர் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு இன்னமும் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரொவைட் கன்சிஸ்டன்ட் டெஃபினேஷன்ஸ். பிளஸ்னா பிளஸ் எப்படி ஓவர்லோட் ஆகுது, பிளஸ் ஈக்குவல்னா அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஸோ பிளஸ்ஸையும் பிளஸ் ஈக்குவல்ட்டி நீங்க சேமாவே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ திஸ் இஸ் பேசிக் சின்டாக்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஃபர்ஸ்ட் கிளாஸோட நேம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது கீவேர்டு. ஸோ அந்த ஆப்ரேட்டருங்கிற கீவேர்டை நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பக்கத்துல நீங்க என்ன மாதிரியான ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம் பண்ண போறீங்களோ அந்த பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் சிம்பிளை நீங்க இங்க கொடுக்கணும். ஸோ பிராக்கெட்டுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ், என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு கான்ஸ்ட் அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்ங்கிற அந்த கீவேர்டை நீங்க என்ன பண்ணணும்னா கான்ஸ்ட்ங்கிற கீவேர்டு கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ நீங்க எது யூஸ் பண்ணும்போதும் அதுக்கு கான்ஸ்ட்ங்கிற கீவேர்டு கொடுத்து கிளாஸ் நேம் அண்ட் மெமரி ஆக்சஸ்க்காக ஆம்பர்சன் சிம்பிள் இங்க கொடுக்கணும். இது மாதிரி நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ராக்ஷனை பத்தி தான் நம்ம பேசியிருக்கோம்.
ஸோ அப்போ சப்ராக்ஷன்னா உள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சப்ராக்ஷனுக்கான ஃபங்க்ஷன் தான் பண்ண போறோம். அப்போ இது கண்டிப்பா என்ன 2 ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு ஆர் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறது. அதாவது ரைட் சைடு நான் சொன்னேன்ல, ரைட் சைடுங்கிற போது அது வந்து ஆர்குமெண்ட்டை தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமான வேலை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலிக்கில் கான்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது வந்து பில்டின் டேட்டா டைப்பை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓவர்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஆல் அரித்மெட்டிக் ப்ளஸ் மைனஸ் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் இதெல்லாம். அதுக்கப்புறம் பிட்வைஸ் அண்டு ஆறு, ரிலேஷன்ஷிப்பு லெஸ் தன் ஆர் கிரேட்டர் தன் ஆர், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவாலிட்டி ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லாஜிக்கல் அண்டு, டபுள் ஆறு. ஸோ இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கொஸ்டின் மார்க்கு, கோலன், ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவர்லோடாக பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்ன அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட், கமா ஆப்ரேட்டர், ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ், கமா ஆப்ரேட்டர், இதையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று தான் ஆப்ரேட்டர்ஸ் கெனாட் பி ஓவர்லோடு. எதெல்லாம் ஓவர்லோட் பண்ணாது அப்படின்னா ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஓவர்லோட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், டபுள் கோலன், அதுக்கப்புறம் டாட்டு அதை வந்து பண்ணாது. டாட் ஆஸ்ட்ரிக் அப்படிங்கிறத பாயிண்டர் ஆப்ஜெக்டை ஓவர்லோட் பண்ணாது. அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஆப்ரேட்டர், ஸோ கண்டிஷனல் கொஸ்டின் மார்க் கோலன், ஸோ இதை வந்து பண்ணாது. அதே மாதிரி சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டரையும் என்னன்னா ஓவர்லோட் பண்ணாது. மற்ற நீங்கள் எந்த ஆப்ரேட்டர் வேணாலும் இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓவர்லோட் ஆஸ் அ மெம்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்கு. 3வது டைப்பை நான் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு வீடியோவே போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது ஓவர்லோடிங் வித் யூனரி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஓவர்லோடிங் வித் பைனரி ஆப்ரேட்டர்ஸ். இங்கே யூனரி பைனரி அப்படிங்கிறது எதை ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்டாக தான் சொல்லுது. ஓகேங்களா? ஒருவேளை நோ ஆர்குமெண்ட் பாஸ்ட் அப்படின்னா அதை வந்து நம்ம யூனரி ஆப்ரேட்டர்ஸ்னும் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னும். அதே இது ஒன் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணோம். ஆர்குமெண்ட் இந்த மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஆஃப்க்கு ஏ கமா பின்னு பாஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்குமெண்ட்ஸுங்கிறது பேராமீட்டர்ஸ். அந்த பேராமீட்டர்ஸ் எந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணனா அதை யூனரி ஆப்ரேட்டர்னும், ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து பைனரி ஆப்ரேட்டர்னும் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இதை நம்ம எல்லாத்தையும் ப்ரோக்ராம் மூலமாக இன்னும் தெளிவாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூனரி ஆப்ரேட்டரை பற்றி பார்த்துட்டு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பைனரி ஆப்ரேட்டர் போவோம். ஸோ எப்போதும் நான் பண்ணுற மாதிரி சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ யூனரி ஓபின்னு வச்சுக்கிறேன். ஸோ யூனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ஹேஷ் இன்க்ளூட் ios stream.h, அதே மாதிரி ஹேஷ் இன்க்ளூட் conio.h. ஸோ கிளாஸ் இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ்க்கு நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் யூனரி ஆப்ரேட்டருக்கு கொடுக்கறதுனால யூனரி ஓபி அப்படிங்கிறதே நான் என்னோட கிளாஸ் நேமாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிக் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் மெத்தடாலும் அதுக்குள்ளே வந்து பப்ளிக் மெத்தடில் தான் நம்ம கால் பண்ணணும் அப்படிங்கிறது போன கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ்லேயே நான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்ட்டு ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூவை வாங்கிக்கிறேன். இப்போ நான் என்னோட கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடை நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ யூனரி ஆப் அப்படிங்கிறது என்னோட ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளாஸ் நேம் நான் கன்ஸ்ட்ரக்டராக இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து 2 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ரைட்டுங்கிறதுனால எல்வேல்னு ஒன்று வச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஆர்வேல்னு ஒன்று வச்சுக்கிறேன். நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏயோட வேல்யூவை எல் வேல்யூக்கும் அதே மாதிரி பியோட வேல்யூவை ஆர் வேல்யூக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கொஞ்சம் லைட்டாக ஸ்பேஸ் விட்டுட்டு நான் உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் void main. ஸோ வாய்ட் மெயினில் நான் இப்போ வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூனரி ஓபி
அதுக்கு வந்து UO அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிறேன். இப்போ என்னோட கான்செப்டே என்ன அப்படின்னா, நான் எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் அதோட வேல்யூ, இப்போ நான் இன்புட் என்ன கொடுத்தாலும் அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அதுதான் என்னோட கான்செப்ட். இப்போ நான் 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 9 அப்படிங்கிறது வரணும். நான் எப்படி ஆப்ஜெக்டை வச்சு நான் அதை ப்ராசஸ் பண்றேன் அப்படிங்கிறத, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க என்ன கொடுக்குறேன்னா -UO அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு வேல்யூவை ப்ராசஸ் பண்ணணும். ஜஸ்ட் இப்போ நீங்க என்ன முன்னாடியெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 பேராமீட்டரையும் பாஸ் பண்ணணும். அப்ப நான் இங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா 10, 20 அப்படின்னு கொடுத்தேன்னா 9, 18 அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், உள்ள போய் ஆக்சஸ் பண்ணி எழுதுவேன். -1 எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையே நம்ம என்னன்னா டைரக்டா ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ரேட்டர், இந்த மைனஸ்ங்கிறது இங்க ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா ஒரு வேல்யூ எப்படி ரிடக்ஷன் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ரேட்டருக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேல்யூக்கு நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா -1 அப்படின்னு நான் இங்க கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜஸ்ட் இப்போ எப்படி வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் எழுதுறது அப்படிங்கிறது பார்ப்போம். வாய்டு ஆப்ரேட்டருங்கிறது கீவேர்டு கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்தாகணும். மைனஸ் அப்படிங்கிறது என்னோட ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இங்க மைனஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது. ஸோ யுனரி அப்படிங்கிறதுனால நான் என்னன்னா எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லை, நோ ஆர்குமெண்ட் பாஸ்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யுனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன், ஏய மைனஸ் மைனஸ் பிஏ மைனஸ் மைனஸ் ஒரு மைனஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்க சி அவுட்ல ஏ வேல்யூவையும் அதே மாதிரி பி வேல்யூவையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வாங்கிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம யுனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ ஜஸ்ட் நம்ம ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சொல்றோம். சேவ் பண்ணிக்கிறேன். Alt F9 சக்சஸ், கண்ட்ரோல் F9. ஸோ ஆல்ரெடி நான் வேல்யூ என்ன 10, 20ன்னு கொடுத்துருக்கேன். 9, 19. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு யுனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். திருப்பி நான் ஒரு வாட்டி ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளாஸ் யுனரி ஆப்ரேட்டர், அதே யுனரிக்கு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 வேல்யூ கெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த L வேல்யூக்கு ஏங்கிற வேல்யூவையும் R வேல்யூக்கு பிங்கிற வேல்யூவும் அசைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஆப்ரேட்டர் வச்சே நான் மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுக்காக நான் இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆப்ரேட்டர் மைனஸ் அப்படிங்கிற ஒரு யுனரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நோ ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன், அதனால இது யுனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஜஸ்ட் மைனஸ் ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணியிருக்கேன், பியில் ஒரு வேல்யூவை இதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். திஸ் இஸ் கால்டு யுனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ புதுசாக நான் ஒன்று எடுத்துக்கிறேன். அதே மாதிரி முன்னாடி வரும்போதே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் வந்து பைனரி ஆப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். எப்போதும் போல இதுக்கு ஒரு கமெண்ட் லைன் கொடுக்குறேன். பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ஹாஷ் இன்க்ளூட் IOStream .h அதே மாதிரி hash include conio.h. ஸோ இப்போ நான் இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து நான் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பேரே வச்சுக்கிறேன் பைனரி இதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பப்ளிக்குங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ள நான் வரணும். ஸோ இங்கே 2 மார்க் வாங்கிக்கிறேன். இன்ட்டு M1, M2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மார்க் 1, மார்க் 2 அப்படிங்கிறத நான் இங்கே வாங்கிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெத்தட் நான் இப்போ சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் வாங்கி அந்த 2 ஆப்ஜெக்ட் நான் வேல்யூவை மைனஸ் பண்ணணும்னா நான் அதை எப்படி பண்ணுவேன்? முன்னாடிலாம் இப்போ வாய்டு மெயின் கொடுத்துக்கிறேன். கிளாஸ்ங்கிறது செமிகோலனோட பண்ணிக்கலாம். வாய்டு மெயின் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ மார்க்குங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? M1 ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன்.
இப்போ நான் M1 ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் இது பண்ணணும். ஸோ இப்போ இது M1 ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது இது வராது. M1ன்னு வச்சாலும் கஷ்டம். MR1ன்னு வச்சுக்கிறேன். வேண்டாம் O1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ஆப்ஜெக்ட் 1. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 1க்கு ஏயோட வேல்யூவை நான் இப்போ அசைன் பண்ணுறேன் அப்படின்னா O1 டாட் M1 ஈக்குவல் டு நான் ஒரு மார்க் கொடுக்குறேன். இப்போ 80 மார்க்ஸ். அதே மாதிரி O1 டாட் மார்க் 2க்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு 90 மார்க்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். மார்க்கு O2ன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஜெக்ட் 2க்கு. ஸோ O2 டாட் M1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இவங்க வந்து ஒரு 80 மார்க்ஸ். அதே மாதிரி O2 டாட் M2 இஸ் ஈக்குவல் டு அவன் ஒரு 70 மார்க்ஸ். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த O1ல இருக்கக்கூடிய மார்க் ஒன்னையும் O2ல இருக்கக்கூடிய மார்க் ஒன்னையும் ஆட் பண்றேன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். நம்ம என்ன அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ல மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை பாஸ் பண்ணி பிளஸ் பண்றது. ஸோ இதை ப்ராசஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ஒரு மெத்தடை யூஸ் பண்றோம். இப்போ இதை சிம்பிளா சொல்லாம கொஞ்சம் கஷ்டமா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ரிசல்ட் அப்படிங்கறத வச்சுக்கிறேன். இப்போ ரிசல்ட் டாட் M1 இஸ் ஈக்குவல் டு O1 டாட் M1 பிளஸ் O2 டாட் M1 இப்படிதான் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிசல்ட் டாட் M2 இஸ் ஈக்குவல் டு O2 டாட் M1 சாரி O1 டாட் M2 பிளஸ் O2 டாட் M2. ஓகேங்களா? இப்போ நான் இங்க என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா Coutல result டாட் M1 அதே மாதிரி நீ இதுல result டாட் M2 அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துறேன். ஓகேங்களா? so get ch அதே மாதிரி இங்க முன்னாடி clear screen கொடுத்துருவோம், இல்லனா அவுட்புட் வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் கால் பண்ணி எனக்கு ரெண்டு ஆப்ஜெக்டோட வேல்யூவையும் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். எது இந்த 80யும் 90யும் 70யும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி இப்போ நான் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வேல்யூ மூலமா நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணி. ஸோ இது எழுதுறதுங்க எனக்கு ரொம்ப ரிஸ்கானது இருக்கு. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்த்துருவோம் ரன் ஆகுது அப்படின்னு. ஓகே, சக்சஸ். எஸ் 160 160 எஸ் 80 பிளஸ் 80 160 90 பிளஸ் 70 160 எஸ் கரெக்டாக வருது. இந்த மாதிரி பண்றதுக்காக தான் நான் இப்போ என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ இதை நல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து என்ன பண்றேன்னா மெத்தடா கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் கால் பண்ணும்போது இப்போ நான் இதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு பண்ணவே கூடாது. டைரக்டா இங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தடுக்கு பதிலா ஆப்ஜெக்டே நான் பிளஸ் பண்ணலாம். மார்க் RES இஸ் ஈக்குவல் டு O1 பிளஸ் O2 இப்படி கொடுத்தாவே எனக்கு ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ என்னோட கான்செப்ட். ஸோ இதை எப்படி பண்றோம் அப்படிங்கிறதுக்கு தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மெத்தடை நம்ம அப்படியே ஒரு மெத்தடா எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ மெம்பர் ஃபங்க்ஷனா இப்போ இங்க எழுதுறேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் நேம் என்னோட கிளாஸ் நேம் வந்து மார்க். ஓகேங்களா? அடுத்து ஆப்ரேட்டர்ங்கிற கீவேர்டு ஆப்ரேட்டர் நான் கொடுத்துறேன். இங்க நான் பிளஸ் பண்ண போறேன் அப்படிங்கறதால பிளஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சோ இங்க வந்து இது பைனரி. அப்பனா ஒரு ஆர்குமெண்ட் நான் என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணணும். சோ பாஸ் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட கிளாஸ் நேமை கொடுக்கணும். சின்டாக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் மார்க், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ங்கிறது கிளாஸ் நேம், ஆப்ரேட்டர்ங்கிறது கீவேர்டு பிளஸ் எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறோமோ அது பிராக்கெட்டுக்குள்ள கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் கான்ஸ்ட் அப்படிங்கிற கான்ஸ்டன்டா நான் இங்க கொடுத்தாகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் சிம்பிள். அட்ரஸ்க்கு நான் இப்ப இந்த OBJ அப்படிங்கறத வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ ஆப்ஜெக்ட்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக OBJ அப்படிங்க கொடுத்துருக்கேன். சோ இந்த இடத்துல அதே மாதிரி அந்த இப்ப நம்ம கீழே ரிசல்ட் ஆப்ஜெக்ட் பண்ணோம்ல, சோ அதே மாதிரி நான் இங்க ஒரு MAR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப MAR டாட் M1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா M1 வேல்யூவோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணா ரெஃபரன்ஸ் கொடுக்க தேவையில்லை. சோ அதனால M1 பிளஸ் எனக்கு ரெண்டாவது ஆப்ஜெக்ட்க்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் M1 ரெண்டாவது, அதாவது இந்த O2 M1 இருக்குல்ல, சோ இதுக்கு தான் நான் இங்க ரெஃபரன்ஸ் பாஸ் பண்றேன். அப்ப ஆப்ஜெக்ட் டாட் M1 பிளஸ் அதே மாதிரி MAR டாட்
m2 வேல்யூவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா m2 பிளஸ் ஆப்ஜெக்ட் டாட் m2. ஓகேங்களா? அப்ப இங்கே நான் கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரிசல்ட் வரணும், எனக்கு ஆப்ஜெக்ட் வேல்யூ நான் இங்கே வரணுங்கிறதுக்காக ரிட்டர்ன் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் எந்த வேல்யூவை நான் கொடுக்கணும், MAR வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ அதே சேம் மெத்தடை தான் நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி கிளாஸில் அது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டைரக்டாக பாஸ் ஆயிரும். செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் இங்கே வந்து அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதை கெட் பண்ணி இங்கே நான் திருப்பி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அந்த வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ இங்கே ரிசல்ட் RESல எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா வேல்யூ வந்துடும். இப்போ எனக்கு ரிசல்ட் டாட் M1ம் ரிசல்ட் டாட் M2வும் கண்டிப்பாக அந்த வேல்யூவாக தான் எனக்கு இருக்கும். ஸோ இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேவ் பண்ணிவிட்டு Alt F9. ஓகே, சக்ஸஸ், கண்ட்ரோல் F9. பார்த்தீங்கன்னா 160. ஸோ எனக்கு ஈஸியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் கூட கொஞ்சம் வேல்யூவை கூட மாற்றி பார்ப்போம். 60 வச்சுக்கோம். Alt F9, Control F9. 160, 150. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இங்கே கரெக்டாக ப்ராசஸ் ஆகுது. திஸ் இஸ் கால்டு பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஓகேங்களா? ஸோ மார்க்கு, அந்த மார்க்குக்கே நான் ப்ளஸ்ங்கிற இந்த ஆப்ரேட்டர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். யூனரி ஆப்ரேட்டருக்கு நம்ம மைனஸ்ங்கிறத யூஸ் பண்ணி பார்த்தோம். இங்கே வந்து பைனரிக்கு பிளஸ்ங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். தேங்க்யூ.